சந்தோஷம். இன்னைக்கு 2 முத்ரா பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். முக்கியமான 2 முத்ரா, ஆஸ்மாக்கான முத்ரா. ஒன்று வந்து பிராங்கியல் முத்ரா, ரெண்டாவது ஆஸ்மா முத்ரா. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே போகலாமா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து பிராங்கியல் முத்ரா பார்த்துடலாம். அது வந்து ஃபஸ்ட்டு சின்ன விரல் இருக்கு இல்லையா, அதை வந்து கட்டை விரலோட அடிப்பகுதியில் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக. அடுத்தது மோதிர விரல் ரிங் ஃபிங்கரை அதுக்கு மேலே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மிடில் ஃபிங்கரை வந்து கட்டை விரலோட நுனிப்பகுதி, தம்போட நுனியோட இந்த மிடில் ஃபிங்கரை சேர்த்து வச்சுக்கணும். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதாவது ஆள்காட்டி விரலை நேராக நீட்டி வச்சுக்கணும். இதுதான் பிராங்கியல் முத்ரா. இது செய்யும் பொழுது லங்ஸ் கிளியர் ஆகும். இந்த பிராங்கைட்டிஸ், ஆஸ்மாலாம் இருக்கிறவங்க இது ரெகுலராக பண்ணும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்கும். வீசிங்லாம் வராமல் தடுத்துக்கலாம். இது குழந்தைகளுக்கெல்லாம் பிராங்கைட்டிஸ் இருக்குது, செஸ்ட் கன்ஜஷன் இருக்குது, சளி நெஞ்சில் கட்டி இருக்குது அப்படின்னா இதை பண்ண சொன்னிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இடையில ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவை செஞ்சால் நல்லா பேசேஜ் அப்படியே லங் எல்லாம் கிளியர் ஆகி ஆக்சிஜன் நிறைய கிடச்சி லங் கிளியர் ஆகிடும். இப்போ இது வந்து பிராங்கியல் முத்ரா. இன்னொரு முத்ரா செய்ய போகிறோம். அது பேரே ஆஸ்மா முத்ரா. எப்படி செய்யறதுன்னா, நடுவிரலோட விரல் நகங்கள் ரெண்டையும் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற எல்லா விரலையும் நீட்டி வச்சுக்கணும். மேலே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் வந்து ஆஸ்மா முத்ரா. ஆஸ்மா முத்ரா செய்யும் பொழுது அந்த லங்ஸில் பிராங்கியோவில் இருக்கிற அந்த லைனிங், தேவையில்லாத சளியெல்லாம் அடைஞ்சிருந்ததுன்னா அது எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு நல்ல வந்து ரிலீஃப் கிடைக்கும். இது பண்ணும் பொழுது வீசிங்கெல்லாம் வராமல் தடும். மூச்சு கொஞ்சம் ப்ரீத்திங் ஈஸியாக இருக்கும் இது பண்ணும் பொழுது. இதுவுமே இந்த 5 மினிட்ஸ் எப்போல்லாம் உங்களால் முடியுமோ அப்போல்லாம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, ஆஸ்மா இருக்கவங்க இது வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்குது. அனுபவபூர்வமான உண்மை இது. இதை வந்து பண்ணி எல்லாரும் பயனடையணும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.